ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஆப்னாஸ் டெய்ரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கோதுமை மாவை வச்சு ஒரு தட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம ஓமம் சேர்த்துக்கிறோம். இந்த ஓமம் நல்ல வாசனை கொடுக்கும் இந்த தட்டைக்கு. அடுத்து இதோட சீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்து நம்ம இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைய போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம பிடிக்கிற பாலை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல்லை வச்சு இப்போ நம்ம தேய்க்க போகிறோம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி அளவுக்கு தேய்க்காமல் நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இது தேய்ச்சியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஃபோக் வச்சுட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் உள்ள ஏரெல்லாம் வெளியானால் தான் நமக்கு நல்லா தட்டை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா பூரி மாதிரி உப்பி வரும். அதனால இந்த மாதிரி எல்லா சைடும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு டம்ளரோ இல்லை உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு இதை நம்ம ரவுண்டு சைஸாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் கருக விட்டுறாதீங்க. கரெக்டான ஸ்டேஜில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப கடுகடுன்னு ஆகிடும். இப்போ இந்த தட்டை அருமையாக ரெடி ஆகிட்டு நல்லா மொறுன்னு இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க இதை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இது நிறையா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே வராது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.